ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நீங்களே குறைத்து எடை போடாதீர்கள். நாம் நிலவை பார்க்கும்போது இறைவனின் அழகையும் சூரியனை பார்க்கும்போது இறைவனின் சக்தியையும் காண்கிறோம். ஆனால் கண்ணாடியில் நம்மையே நாம் பார்க்கும்போது இறைவனின் மிக அழகான படைப்பை காண்கிறோம். எனவே உங்களை நீங்கள் எப்போதும் நம்புங்கள். கதை. முன்பு ஒரு காலத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அவர் தினமும் காலையில் ஒரு தடியில் இருபுறமும் 2 மண் பானைகளை தூக்கி கொண்டு குளத்திற்கு சென்று தண்ணீர் எடுத்து வருவார். அதுதான் அவரது அன்றாட வேலை. அந்த 2 பானைகளும் மிகவும் பழமையானவை. அதில் ஒரு பானையில் சிறிய விரிசல் இருந்தது, ஓட்டை விழுந்த பானை. விவசாயி குளத்திலிருந்து தண்ணீர் நிரப்பி வீடு வந்து சேரும்போது அந்த ஓட்டை பானையிலிருந்து தண்ணீர் கசிந்து கொண்டே இருக்கும். இதனால் 2 பானை தண்ணீருக்கு பதிலாக 1½ பானை தண்ணீர் மட்டுமே வீட்டிற்கு வந்து சேரும். நல்ல நிலையில் இருந்த பானைக்கு தன் மீது மிகுந்த பெருமை இருந்தது. அது அடிக்கடி ஓட்டை பானையை கேலி செய்யும். பார், நான் விவசாயியின் உழைப்பை வீணாக்காமல் முழு தண்ணீரை கொண்டு வருகிறேன். நீ எதற்கும் உதவாதவன். ஒரு நாள் விவசாயி உன்னை தூக்கி எறிந்துவிட்டு புதிய பானையை வாங்கி வருவார். இந்த வார்த்தைகளை கேட்டு ஓட்டை பானை மிகவும் வருத்தப்பட்டது. ஒரு நாள் அது விவசாயியிடம் பேசியது. ஐயா, நீங்கள் தினமும் இவ்வளவு கடினமான உழைக்கிறீர்கள். ஆனால் என்னால் அந்த உழைப்பில் பாதி வீணாகிறது. தயவு செய்து என்னை விட்டுவிட்டு ஒரு புதிய பானையை வாங்குங்கள். விவசாயி புன்னகைத்து, நாளை நாம் தண்ணீர் கொண்டு வரும்போது பாதையின் ஓரத்தை நன்றாக கவனி, பிறகு நாம் பேசலாம் என்றார். மறுநாள் காலையில் அவர்கள் தண்ணீர் எடுத்து வரும்போது ஓட்டைப்பானை பாதையின் ஓரத்தை பார்த்து அங்கே மிக அழகான வண்ணமயமான பூக்கள் பூத்து குலுங்கின. அதை பார்த்ததும் பானையின் கவலை சற்று மறைந்தது. வீட்டிற்கு வந்ததும் விவசாயி கேட்டார், பூக்களை பார்த்தாயா? பானை சொன்னது, ஆமையா, பாதை அழகாக இருந்தது. ஆனால் இன்றும் என்னால் பாதி தண்ணீர் சிந்திவிட்டது. உங்கள் உழைப்பு வீணாகிவிட்டதே என்று வருத்தமாக இருக்கிறது. அப்போது விவசாயி அன்புடன் சொன்னார், அந்த பூக்கள் உன் பக்கத்தில் மட்டுமே ஏன் பூத்திருந்தன என்று கவனித்தாயா? உன்னில் விரிசல் இருப்பது எனக்கு முன்பே தெரியும். அதனால்தான் நான் சந்தையிலிருந்து விதைகளை வாங்கி வந்து நீ இருக்கும் பக்கத்திலான பாதையில் தூவிவிட்டேன். ஒவ்வொரு முறையும் உன்னில் இருந்து சிந்திய நீர் அந்த விதைகளுக்கு பாய்ந்து அதனால் இன்று அந்த பாதை இவ்வளவு அழகாக மாறியிருக்கிறது. உன் குறையைத்தான் நான் பலமாக மாற்றினேன். நீதி. இந்த உலகில் யாருமே குறையற்றவர்கள் அல்ல. எல்லோரிடமும் ஏதோ ஒரு குறை இருக்கும். ஆனால் நம்முடைய குறைகளை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் முக்கியம். நாம் குறைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை நம் பலமாக மாற்றினால் நம்முடைய மதிப்பும் உயர்வானதாக இருக்கும். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவை லைக், ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.